அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வோம். மனிதர்கள் பகல் முழுவதும் உழைத்து களைத்தவர்களாக படுக்கைக்கு செல்கின்றனர். தங்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பான உறக்கம் வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர். பலர் இதற்காக மருந்து மாத்திரைகளையும் உட்கொள்கின்றனர். ஆனால் ஒரு எளிய செயலின் மூலமாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு நிம்மதியான மற்றும் பாதுகாப்பான உறக்கம் கிடைப்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 2311வது ஹதீஸிலிருந்து இதற்கான வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உங்களில் ஒருவர் படுக்கைக்கு செல்லும் பொழுது திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்தின் 255வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டால் இரவு முழுவதும் அவருக்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வானவர் பாதுகாப்பிற்காக இருந்து கொண்டே இருப்பார். மேலும் அவரை ஷைத்தான் நெருங்கவும் மாட்டான் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, மிக எளிமையான ஒரு வசனம். இதை மனனம் செய்து கொண்டு ஓதி வருவதன் மூலமாக இந்த ஹதீஸில் வாக்களிக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.